இந்த மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது அரங்கம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை என்னால் காண முடிகிறது. நாம் ஏன் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கிறோம்? ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி இந்த நாட்டுடைய பிரதமர் மிக பெருமையாக பேசக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் தான் ஏதோ இந்த நாட்டிலே உலகத்திலே மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்று ஒரு தோற்றத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே மேடையிலே பிரதமர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலே ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த மேடையிலே ஏறி, உங்களுக்கு இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே தயக்கம் இருந்தால் நீங்கள் உங்களை பாரதியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் ஆரியர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அங்கேதான் நமக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதைத்தான் நாம் வழி வழியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்று சிந்தனை உருவாக வேண்டும் என்று நினைத்த அத்தனை பேரும் இந்த பிரிவை எதிர்த்துத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் மறுபடியும் மேடையிலே ஏறி மறுபடியும் அந்த ஆரியம் என்பது அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆர்எஸ்எஸ் அதை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும்? தொடர்ந்து நாம் எதற்காக போராடி கொண்டிருக்கிறோமோ, தந்தை பெரியார் அவர்கள் மனிதத்திற்காக போராடினார். மனிதர்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். 2 பேர் பிறக்கிறாங்கன்னா 2 பேரும் சமமானவர்கள். மனிதர்களாக பிறக்கக்கூடிய இருவர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலே பிறந்தவர்களாக இருக்கட்டும், எந்த ஜாதி சமயம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் 2 பேரும் சமமானவர்கள், மனிதர்களாக எல்லா உரிமைகளையும் பெற்றவர்களாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய உரிமை பெற்றவர்கள் என்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் போராடினார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் 2 பேர் பிறக்கிறார்கள் என்றால் அது ஆணா பெண்ணா? ஆண் என்றால் கொஞ்சம் மேல, பெண் என்றால் பலபடி கீழே. நீ எந்த ஜாதியில பிறக்கிற, நீ எந்த இடத்துல பிறக்கிற, யார் உன்னுடைய பெற்றோர்கள் என்று மக்களை பிரிவுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். எதையெல்லாம் நாம் கட்டுடைத்து மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும், மனிதர்கள் உரிமையோடு சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று போராடுகிறோமோ அதற்கு நேர் எதிராக நின்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான், மனிதத்திற்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ். அதனாலதான் அந்த ஆர்எஸ்எஸ் என்பது இந்த சமூகத்தை பீடித்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது விலக்கப்பட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு மாற்று கருத்து தந்தை பெரியார் அவர்கள். அதனாலதான் ஒரு மனிதன் இந்த மண்ணை விட்டு பிரிந்து நம்மை விட்டு பிரிந்து இத்தனை ஆண்டுகளானாலும் அவர் மேல காவி அடிக்கிறது, அவர் தொடர்ந்து அவரை இழிவுபடுத்துகிறேன் என்று நினைத்து கொண்டு செயல்படுவது. ஏன்னா அவங்களுக்கு கண்ணை மூடினால் தலைவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தான் கண் முன்னால் வந்து நிற்கிறார். அவங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலே தந்தை பெரியார் அவர்களும் அவருடைய கருத்துக்களும் தான். நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை தான் அதிகமா தாக்குவீங்க. எதை பார்த்து பயப்படுறீங்களோ, எது உங்களுக்கு தடையாக வரும், எது உங்களை நிறுத்தும், எது உங்களை உடைத்து தகர்த்து எரியும் என்று நினைக்கிறீர்களோ
அதை தான் இழிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க, அதை தான் உடைக்கணும்னு நினைப்பீங்க, அதை தான் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்து அதை கடந்து வந்தவர். தன் மேல செருப்பு வீசும் போது இன்னொரு செருப்பு தூக்கி போடுன்னு சொன்ன ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய சிலை மேல செருப்பு மாலை வீசுறதோ இல்லைன்னா உங்களுடைய காவி வண்ணத்தை கொண்டு போய் வீசுவதோ அவரது நிறத்தை மாற்றி விடாது. நீ யாருன்னு மறுபடியும் மறுபடியும் இந்த உலகத்துக்கு காட்டி கொண்டிருப்பது தான் நீ செய்யக்கூடிய வேலை. நீ அங்க பெரியார் மேல காவி வீச 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 அவரை நீ அவமானப்படுத்த படுத்த இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் போராட்டத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குரலுக்கும் பின்னால் உறுதியாக இருப்பது தந்தை பெரியாருடைய கருத்துக்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால ஒரு விதத்துல நம்ம அத்தனை பேரும் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இங்கே இத்தனை பேர் பேசி, இத்தனை பேர் போராடி, இத்தனை பேர் உழைத்து இந்த செய்திகளை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதை விட அவர்கள் வீசக்கூடிய அந்த ஒற்றை செருப்பு மாலை என்பது தந்தை பெரியாரை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லாரும் யோசிக்கிறாங்க, 100 வருஷம் ஆச்சு, ஆனா ஏன் ஒரு மனுஷனை பார்த்து இப்படி பயப்படுறாங்க? அப்ப அந்த மனிதனுடைய கருத்துக்கள் என்ன? அந்த மனிதன் எதற்காக பேசினார்? அந்த இயக்கத்திற்கு அடிப்படை என்ன? அந்த இயக்கத்தின் தொண்டர்கள் எதையெல்லாம் சாதித்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படையே தந்தை பெரியார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இவ்வளவு மாற்றம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் கனவால் கூட தொட்டுவிட முடியாத உயரங்களை, சிகரங்களை ஒரு மாநிலம் ஒரு பெரிய புரட்சி இல்லாமல் சிந்தனை புரட்சியாலேயே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது என்ன என்று புரிந்து கொள்வதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிந்தனை செய்யக்கூடியவர்களும் இந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கக்கூடியவர்களும் அடுத்த தலைமுறையை சார்ந்த இளைஞர்களும் அதை தேடி தேடி நாடி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் தந்தை பெரியார் அவர்களுடைய படத்தை திறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நூற்றாண்டிலே நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. ஏன் ஆர்எஸ்எஸ்ஸை நாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம்? அவங்க நம்மளெல்லாம் பார்த்து ஆன்டி நேஷனல்வாங்க இல்லையா? நீங்க தேசத்துக்கு எதிராக செயல்படுகிறீர்கள். ஏன்னா ஹிந்துத்துவத்துக்கும் பிஜேபிக்கும் எதிராக பேசினா ஆன்டி நேஷனல். ஆனா முதல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்திய பிரதமராக இருந்த நேரு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் கோல்வாக்கருக்கு. அதுல அவரிடம் எழுதிய அந்த கடிதத்திலே குறிப்பிடுகிறார், நீங்கள் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்கிறீர்கள், வயலன்ஸை பயன்படுத்துகிறீர்கள் என்று இந்த நாட்டின் பிரதமராக இருந்த திரு நேரு அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அதன் தலைவருக்கு எழுதி இருக்கக்கூடிய கடிதத்திலே குறிப்பிடுகிறார். அதனால முதல் ஆன்டி நேஷனல்ஸ் யாருன்னு நமக்கு தெரியுது. அதைவிட தீவிரவாதிகள் அப்படின்னு நிறைய பேரை கூப்பிடுவாங்க. அவங்க என்னென்ன, அவங்க வரலாறு என்ன, அவங்க என்னென்ன செயல்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். முதலாக பாராளுமன்றத்தை தாக்குவதற்காக முற்பட்டது ஆர்எஸ்எஸ் தான். ரிசர்வேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன், ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. உடனே அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடக்கூடிய அவர்கள் அங்கே நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக நாடாளுமன்றத்தை நோக்கி செல்கிறார்கள்.
அதனால இந்த தீவிரவாதம், இந்த நாடாளுமன்றத்தை தாக்குவது, அன்னைக்கு தொடங்கின தாக்குறது தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றமே செயல்படுறது இல்லை. நாங்களும் போயிட்டு பிரதமர் வர்றதே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் 5 நிமிடம் வருவார். அதுதான் அவருக்கு நாடாளுமன்றத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. என்னைக்காவது அவர் பேசணும்னா வருவார். மற்ற நாட்களிலே பிரதமருக்கு நாடாளுமன்றத்தை பற்றி அக்கறை இல்லை. அங்கே எதுக்கும் எந்த கேள்வி நேரத்திலும் நானும் பார்த்துருக்கிறேன், பிரதமர்கள் கேள்வி நேரத்தில் பதில் சொல்லியெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் பிரதமர் அந்த அளவுக்கு நாடாளுமன்றத்திலே அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அங்கே ஒன்றியத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்க எந்த காலத்திலையும் நாடாளுமன்றத்தை நம்பியது இல்லை. ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு அக்கறையும் இருந்ததில்லை, நம்பிக்கையும் இருந்ததில்லை. அதனால தான் நம்முடைய அரசியல் சாசனத்திலே இருக்கக்கூடிய 2 முக்கியமான விஷயங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படக்கூடியவர்கள். சயின்டிஃபிக் டெம்பர், அறிவியல் பூர்வமாக சிந்திக்க வேண்டும் என்பது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல அடிப்படையிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு யாருக்காவது சயின்டிஃபிக் டெம்பர்னா என்னன்னு தெரியுமா? ஆர்எஸ்எஸ்ல, பிஜேபியில் பிரதமர் என்னென்ன பேசியிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் சர்ஜரி, புராண காலத்திலே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்கன்னு சொன்ன ஒரு பிரதமர் இருக்கக்கூடிய பெருமை இந்தியாவுக்கு தான் உண்டு. அதை அடுத்து இப்பொழுது ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு, முன்னாள் அமைச்சர், நிலாவுக்கு முதல்ல போனது யாரு அப்படின்னு. நிலாவுக்கு போனது மாணவர்களுக்கு தெரியுது. கேட்டிருக்காரு யார் முதல்ல நிலாவுக்கு போனாங்கன்னு. இப்போ கூட அனுப்புனாங்க, அனுராக் தாக்கூர்னு சொல்லிட்டு இப்போ எம்பியாக இருக்காரு, கரூருக்கு அனுப்பியிருந்தாங்க. அவர் சிந்திச்சு நிறைய விஷயங்களை கண்டுபிடிப்பாருன்ட்டு. அதனால மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாரு, முதல்ல நிலாவுக்கு போனது யாருன்னு. மாணவர்கள் பாவம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு சிந்திக்க தெரியல, படித்ததை சொல்லிருச்சுங்க, ஆம்ஸ்ட்ராங்னு. அவர் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒருத்தர். அதனால அவர் சொல்றாரு, இல்லை, முதல்ல நிலாவுக்கு போனது ஹனுமான் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. நல்ல வேளை அவருக்கு சின்ன வயசுல அந்த பாட்டி கதையை யாரும் சொல்லி வளர்க்கல. நம்ம ஊர்ல ஒரு பாட்டி கதை சொல்லுவாங்க, பாட்டி அங்க உட்கார்ந்துருக்கு நிலாவில் அப்படின்னு. அதை சொல்லியிருந்தா அந்த பாட்டி தான் முதல்ல போயிருக்குன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பாரு. இதை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே ஒருத்தர் பேசுறாரு. பேசும்பொழுது அவர் ஏதோ கவர்மெண்ட்ல பெரிய பதவியில் இருந்தவர், என்னன்னு நான் சொல்ல விரும்பல. அவர் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கிறார். தீபக் யாருன்னு யோசிக்கிறார், நான் சொல்றேன். நாடாளுமன்றத்திலே இப்பொழுது உறுப்பினராக இருக்கிறார். அவர் அவர் பேசுகிறார் நாடாளுமன்றத்திலே. அப்பொழுது எழுந்து சொல்கிறார், மனிதர்கள் குரங்கில் இருந்து வந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள், அதெல்லாம் தவறு. நான் ரிஷியில இருந்து தான் வந்தோம், நாங்க ரிஷிகளில் இருந்து தான் மனிதர்கள் உருவானார்கள் அப்படின்னு. அடுத்து நான் பேச வேண்டும். நான் பேசும் பொழுது சொன்னேன், நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, நாங்கள் ரிஷிகளில் இருந்து வரவில்லை, அதனால்தான் எங்களெல்லாம் கணக்கிலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க குரங்கில் இருந்து தான் வந்தோம் என்று. அதனால இந்த அளவுக்கு ஒரு சயின்டிபிக் டெம்பர், சயின்ஸ் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை அறிவை வளர்க்கக்கூடிய இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். இவங்க கையில தான் இன்னைக்கு நாடு சிக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அடிப்படையிலே மனிதர்களுக்கு கான்ஸ்டிடியூஷன்
உறுதிப்படுத்தக்கூடிய, அரசியல் சாசனம் உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று. என்னுடைய மதத்தை தேர்ந்தெடுக்க, வழிபட, அதன் வழி வாழ எனக்கு அது அளித்திருக்கக்கூடிய உரிமை. இதை தகர்க்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். எல்லாரும் ஹிந்துவா இருக்கணும். இந்த நாடே இந்துத்துவத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு நாடாக, இந்த நாட்டுடைய ப்ளூராலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு இனக்குழுக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள், ஒவ்வொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறைகள், இது அத்தனையையும் மாற்றி இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீ ஹிந்துவா கூட இருக்கலாம். அசாமில் இருக்கக்கூடிய ஹிந்துவோடைய வழிபாட்டு முறைகள், நம்பிக்கைகள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹிந்துவோடைய நம்பிக்கைக்கு வேறுபட்டதாகத்தான் இருக்கிறது இந்த நாட்டில். ஆனால் அதையும் உடைத்து எறிந்துவிட்டு ரெண்டு பேரும் ஒரே வழியில தான் வழிபட வேண்டும், ரெண்டு பேரும் இவங்க சொல்லக்கூடிய கடவுள்களை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்று எல்லாருடைய அடையாளத்தையும் அடித்து நொறுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ். அதுல மறுபடியும் ஜாதிய அமைப்புகள், இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, மறுபடியும் ஒரு காலகட்டத்தில் இருந்ததில்ல ஆண்டான் அடிமை, அதையே திருப்பி கொண்டு வந்து விடணும். மேல தலையில பிறந்தவர்கள் தலையில் பிறந்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கம். நம்ம என்ன சொல்றோம்? யாரும் தலையிலையும் பிறக்கலையா, காலிலையும் பிறக்கல, நாங்க எல்லாமே ஒரு தாய்க்கு தான் பிறந்திருக்கிறோம், எல்லோரும் மனிதர்கள் என்று சொல்லுவதுதான் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அவர்கள். ஏதாவது ஒரு தலைவன், உலகத்துல யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, நான் சொல்லுவதை கூட நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே நான் சொல்றதுல கூட ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய தலைவனை வேற எங்கேயாவது பார்த்திருப்பீங்களா? ஏன்னா தந்தை பெரியார் அவர்கள் நம்மை ஆங்கிலத்தில் லிமிட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்குள் நம்மை அடைத்து விட வேண்டும் என்று நினைக்காத தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். என்னை தாண்டி நீ வளர வேண்டும், என்னுடைய சிந்தனைகளை தாண்டி அடுத்த கட்டம் என்று மனிதம், இந்த மனிதர்கள் தமிழர்கள் வாழ வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அந்த தந்தை பெரியாரின் கருத்துக்களை தான் நம்முடைய ஆசிரியர் அவர்கள், அது எப்படின்னே எனக்கு தெரியல, நம்மெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த வயசுலயும் ஒரு வாரம்னா ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஒரு வாரம் சிங்கப்பூர், ஒரு வாரம் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் முடிச்சுட்டு இன்னொரு மாநாடு, தொடர்ந்து எழுத்து பணிகள். இங்க அம்மா கூட வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி ஒரு மனிதனால் இப்படி உழைக்க முடிகிறது என்று இவரை பார்க்கும் பொழுதுதான் தந்தை பெரியார் அவர்கள் எப்படி உழைத்திருப்பார்கள் என்று என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எத்தனையோ ஆச்சரியங்களை பத்தி சொல்றாங்க. நம்முடைய ஆசிரியர் அவர்களே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஏனென்றால் தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை, அதை கொண்டு போய் ஒவ்வொருவரிடமும் சேர்த்து விட வேண்டும் என்று மனிதர்களை மனிதர்களாக வாழ விட வேண்டும், சுயமரியாதையோடு கூடிய ஒரு சமூகத்தை எப்படியும் உருவாக்கி விட வேண்டும். ஏன்னா நம்ம உழைச்சிட்டு தான் இருக்கோம், இன்னும் அந்த இடத்த சேர்ந்துடல. இன்னும் ஜாதியின் பேரால் கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சில
கோயில்களுக்குள் வழிபாட்டு இடங்களுக்குள் எல்லா ஜாதிக்காரங்களும் போயிடலான்ற ஒரு நிலைமை வரல. நம்ம போறதில்ல, ஆனா போகணும்னு நினைக்கிறவங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். அதை தாண்டி இன்னும் பல தெருக்கள்ல யாராவது நடந்து போனா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகத்திலே தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல மறுபடியும் ஜாதி பெருமையை நமக்குள்ளே திணித்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளையும் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட சமூகத்திலே நாம் தொடர்ந்து உழைக்க வேண்டும், தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம போய் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து விட்டோமா என்றால் இல்லை. மிகப்பெரிய மாற்றங்களை இந்த சமூகத்திலே திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது, நம்முடைய கருத்துக்கள் உருவாக்கி இருக்கிறது. ஆனா இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம்னா இல்லை. ஒரு புறம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரிகள் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள். தந்தை பெரியாருடைய கனவு பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போகணும், உன் காலில் நீ நிற்கணும், யாரையும் நீ நம்பி வாழக்கூடாது என்று சொன்ன ஒருவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். இன்னைக்கு 42% உழைக்கக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில இருந்து தான் வராங்க. அந்த பெருமை வைத்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனா அதே நேரத்தில் மூட நம்பிக்கைன்னா ஒண்ணுதான் இல்லை. கண்மூடித்தனமாக பழமைவாதத்திலே நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எதெல்லாம் நம்பினாங்களோ அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே மூட நம்பிக்கை இல்லை. நாம உருவாக்கிக்கிற மூட நம்பிக்கைகளும் நிறைய இருக்கு. ஒருத்தரை நம்பி அவங்க யாரு என்ன, அவங்களால இதை செய்ய முடியுமா இல்லையா, என்னுடைய மாநிலத்தை யாரால் ஆட்சி செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன புரிதல் இருக்கு, எதை பற்றியும் கவலைப்படாமல் சில பிம்பங்களை நம்பி அதுதான் நிஜம் என்று நம்பி ஓடுவதும் மூட நம்பிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிம்பங்கள் நிஜமாகாது. எனக்குன்னு என்ன கருத்து இருக்கு, எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கு, நான் ஒரு விஷயத்தை உங்க முன்னாடி சொல்றேன்னா அதை எப்படி செய்வேன், அதற்கான வழி அதற்கான பாதையை பற்றிய ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு என்று உணர்ந்தவர்கள் தான் மூட நம்பிக்கை இல்லாதவர்கள். அவங்க சொல்லிட்டாங்க செஞ்சிருவாங்க, இல்லைன்னா வந்துட்டாங்க எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைப்பதும் மூட நம்பிக்கை தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால கற்பிக்கப்பட்ட மூட நம்பிக்கைகளை தாண்டி நாம் கற்பித்து கொள்ளக்கூடிய மூட நம்பிக்கைகளையும் கடக்க வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம சுற்றி ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய 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 சோஷியல் மீடியாவை எடுங்க, அந்த ரீல்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒன்னொன்னும் ஒரு தவறான செய்தியை நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து மீண்டு அது சரியா இல்லையா உண்மையா என்று புரிந்து கொள்வதில் கூட நமக்கு தந்தை பெரியார் அவர்கள் தேவைப்படுகிறார். ஒரு திரைப்படமா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதை நமக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சேர்க்கக்கூடிய செய்திகளிலிருந்து எது உண்மை எது இல்லை என்று சீர்தூக்கி புதுசு புதுசா நம்முடைய சரித்திரம் ஒரு நடந்த விஷயம் இருக்கும், அதுக்கு ஒரு புது பூச்சு போட்டு அதுக்கு ஒரு புது கதை அதை சுற்றி ஜோடித்து அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம கிட்ட எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது முகலாய பேரரசர்களிலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு
தலைவர் கலைஞர் அவர்களை பற்றிய பொய்க்கதைகள் வரை என்று தொடர்ந்து இன்னைக்கு நம்ம அத்தனை பேரை பற்றியும் ஒவ்வொரு செய்தியை இங்கே ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். பல பேர் இதே செய்தியை மேடையில் சொல்லி நீங்களும் கேட்டிருப்பீங்க. தலைவர் கலைஞர் அவரை பற்றி தொடர்ந்து சொல்லப்பட்ட பரப்புரைகள் என்ன அப்படிங்கிறத இந்த சமூகம் பார்த்துருக்கு. அதுக்கு பின்னால அந்த தவறான கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். காரணம், அவர் தந்தை பெரியாரின் கொள்கைகளின் வழியே வந்தவர். அதை தாண்டி எந்த சமூகத்தில் பிறந்த ஒரு மனிதன் எந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்களோ, நம்பினாங்களோ, ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்திற்கு எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து சேர்ந்த ஒரு மனிதர். அதனால அவர் மேல எந்த கேஸும் இல்லை, எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. அப்பழுக்கே இல்லாமல் ஆட்சி செய்த ஒரு மனிதர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனா அவரை பற்றி குறை சொல்லுவார்கள். ஆனா அதே பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் எந்த இடத்துக்கு வந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பதவியில் இருந்தாங்க. அவங்க தண்டிக்கப்பட்டார்கள். ஆனால் இன்றும் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி அவர்களை தொடைத்து 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 துலங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால யார் எந்த இடத்துக்கு வரணும்னு அவங்க மனதில் ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை உடைக்கிறது தான் திராவிட இயக்கம். நீ என்ன பண்ணாலும் அதை உடைப்போம், இந்த சமூகத்தை மாற்றி அமைப்போம். தந்தை பெரியாரின் உலகத்தை வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நிச்சயமாக உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.